வணக்கம். தேவ் கிங்டம். ஸோ தேவ் கவர்மெண்ட். சரி, ஒரு ராஜாவாக நான் சொல்கிறது தெளிவாக நிதானமாக பொறுமையாக கேட்டுக்குங்க. நாட்டோட நிர்வாகவியலில் என்ன தகவல் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, சரி. இன்றைக்கி என்ன நலத்திட்டம் அப்படின்னா, இந்த ஜப்பான் நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா முதியோர்களுக்கான நிறைய சலுகை இருக்குது. நீண்ட ஆயுள் காலமான மனிதர்கள் ஜப்பானில் வாழ்கிறாங்க. எல்லாருமே ஒரு 90, 100, 115, 120 அப்படிலாம் வாழ்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய சில பகுதிகளில் வாழ்வியலை அப்படி அமைச்சிக்கிறதுன்றது நல்ல விஷயந்தான். ஓகே, அதனால் முதியோர் திட்டம் சார்பாக அவங்களுக்கு மாதந்தோறும் ஒரு ஊக்கத்தொகை வழங்கப்படும். அந்த தொகை சரியான நேரத்தில், சரியான இடத்துல, சரியான அணுகுமுறையில் ரொம்பவே இலகுவாக அந்த தொகை உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அக்கௌண்ட் இருக்கிறவங்க பேங்க்கில் பணம் வழங்கப்படும். நீங்கள் வங்கியை பயன்படுத்திக்கலாம். அல்லது தபால் நிலையம் சார்பாக நேரிலே வந்து தொகை வழங்கப்படும். அடுத்து ரேஷன் நியாய விலைக் கடையில் உங்களுக்கு உண்டான சலுகை வழங்கப்படும். அடுத்து அதே ரேஷன் கடையில் இன்சூரன்ஸ் பாலிசி வழங்கப்படும். நீங்கள் ஏதாவது ஒரு தொகை செலுத்துகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தளவு ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உண்டான ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி. அடுத்து ஒவ்வொரு இடங்களிலுமே ஒரு தரமான மருத்துவமனை அமைக்கப்படும். அந்த மருத்துவமனையில் எப்போவுமே ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கும். அடுத்து ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் வசதியுமே இருக்கும். அந்த மெடிக்கலில் அரசாங்க சார்பாக உங்களுக்கு அந்த பேக்கரியில் தயாரிக்கக்கூடிய பன்னு வழங்கப்படும். இலவசமாகவே பன்னு வழங்கப்படும். அடுத்து முதியோர்களுக்கு இந்த மாதிரி நிறைய நலத்திட்டம் இருக்குது. பூங்கா அமைக்கப்படும். நிறையா பேங்க்லேயும் சரி, அரசாங்க அலுவலகத்துலேயும் சரி நிறையா சலுகை வழங்கப்படும். அடுத்து சமுதாய வாழ்வியலில் ஸ்கூலு காலேஜெல்லாம் முடிச்சு விட்டு வேலைக்கு நிறையா பேர் முயற்சி செஞ்சிட்ருப்பாங்க. ஒரு சில நபர் கூலி வேலைக்கு போவாங்க. ஒரு சில நபர் அவங்களுக்கு எந்த வகையில் தோதாக இருக்கோ அந்த வேலையில் பணி செய்வாங்க. ஆனாலும் கவர்மெண்ட்டு தரப்பாக அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அங்கே நீங்கள் பதிவு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சரியான கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அரசாங்க அதிகாரிகளே உங்களுக்கு பணி தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் விண்ணப்பம் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரியான பணி வழங்கப்படும். ஓகே, அதனால் பரவலாக எல்லாருக்குமே வேலை இருக்குது, சம்பளம் இருக்குது. அதுக்கு உங்களுக்கு அரசாங்க சார்பாக ஆதரவு தரப்படும். அடுத்து பெண்கள் பாதுகாப்பு. மகாத்மா காந்தி அப்படின்னு ஒரு நபர் இந்தியாவில் வாழ்ந்தார். அவருடைய ஒரு கனவு சொல்லுவார், இந்த மாதிரி பெண்கள் நடு இரவில் நகையை மாட்டிக்கிட்டு போகணும், அப்போ யாருமே அவங்கள துன்புறுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு நிர்வாகவியலும் ஒரு சமுதாயவியலும் ஒரு நாடும் உள்ளபோது பெண்களுக்கு பாதுகாப்பு, அது இல்லாமல் அந்த நாடானது ஒரு மேன்மையான நாடு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லுவார்.
ஆனால் யதார்த்த ரீதியாக மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனாலையும் நிறையா சூழ்நிலை மாறுதலாலும் சாத்தியமாகிறது அப்படின்றது சிரமம்தான். அது இல்லாமல் எதுக்கு நைட் டைமில் நகையை மாட்டிக்கிட்டு தனியாக பயணிக்கணும் அப்படின்றதும் ஒரு கொஸ்டின் தான். ஆனாலும் யதார்த்த ரீதியாக நிறையா இடங்களில் நிறைய அசம்பாவிதம் ஏற்படுது. உளவியல் ரீதியாக பாதிப்புக்குள்ளான ஒவ்வொரு நபருக்குமே ஒரு ஒரு வட்டம் இருக்கும். அதாவது அவங்களுடைய உறவினர்களாகட்டும், அவங்களுடைய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கும். 10th 12th ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனாலோ அல்லது மார்க் இதானாலோ எவ்வளோ பெரிய மன உளைச்சல் ஏற்படும். ஆனால் அந்த சமுதாய வழியில் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் தான். ஆனால் தவிர்க்கப்படணும். அதனால் பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றது ஒரு நல்ல விஷயந்தான். அது இல்லாமல் அவங்களும் ஒரு உயிர் தான். ஓகே, அதனால் அரசாங்க சார்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குறதுக்காக நிறையா அரசாங்க பணியாளர்கள் நியமிக்கப்படுவாங்க. காவல்துறையில் இரவும் பகலும் எல்லா இடங்களிலுமே பாதுகாப்பு பணி தீவிரப்படுத்தப்படும். நிறையா நபர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும். ஆனாலும் அரசாங்கம் சார்பாக எவ்வளவோ நிலையில் நம்ம தோதா அமைச்சாலுமே பெண்களை பொறுத்த வரைக்கும் இரவு நேரங்களில் அதிகப்படியாக பயணிக்கிறது அப்படின்றது தவிர்க்கப்படணும். அடுத்த ஒரு வருஷத்துக்கு இரவு நேரம்னாலே மிகவும் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கணும். பகல் பொழுதில் நீங்கள் ஒரு துணையோடு எங்கே வேணால் பயணிக்கலாம். ஆனால் இரவு பொழுதில் தனிமையில் உள்ள போதோ அல்லது தனியாக பயணிக்கிற போதோ மிகவும் கவனம் அவசியம். அதனால் பெண்கள் பாதுகாப்பு அப்படின்ற நிலையில் பெண்களே தான் மிகவும் பாதுகாப்பாக உள்ளபடியான சூழ்நிலையை அமைச்சுக்கணும். அதனால் நடக்கக்கூடிய நிகழ்வு எல்லாமே ஒரு வேதனையாக இல்லாமல் இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகளில் பதக்கம், அதுக்கப்புறம் கல்வியில் விருது, தொழிலில் விருது, இம்மாதிரியான மேன்மை நிலை நிகழ்வுகள் தான் செயல்படணும். அடுத்து மீண்டும் ஒரு முறை பெண்கள் பாதுகாப்பு விழிப்புணர்வு மிகவும் அவசியம். பெண்கள் சார்பாக இயங்கக்கூடிய லேடிஸ் ஜிம் நீங்கள் தொடங்கலாம். அடுத்து சுயசார்பாக இயங்கக்கூடிய நிலையில் பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பை பெண்கள் அமைப்பு தான் செயல்படுத்தணும். சரி, ஒரு வருடத்துக்கு மிகவும் கவனமான பாதுகாப்பு மிகவும் அவசியம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான வசதி செயல்படுத்தப்படும். அடுத்து நீர்நிலை பாதுகாப்பு. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனால் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் நீர்நிலையை சேமிக்கிறது அப்படின்றது தோதான இடம் இருக்கோ அங்கெல்லாமே நீர்நிலைகளை சேமிக்கணும். நீர்நிலை பாதுகாப்பு அப்படின்றது மிகவும் அவசியம். அதனால் தமிழ்நாட்டில் எத்தனை ஆறு இருக்குது, எத்தனை ஏரி இருக்குது, எத்தனை குளம் இருக்குது, எத்தனை கால்வாய் இருக்குது, எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் எடுத்து தூய்மைப்படுத்தணும். அடுத்து இப்போ நான் சொல்லக்கூடிய தகவல் என்னுடைய எல்லா கிங்டம் கண்ட்ரிஸுமே ஃபாலோ செய்யணும். ஓகே, சரி, நன்றி, வணக்கம், பாய்.